ஆயத்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து கிறிஸ்து வந்து இயேசு வந்து 2ஆம் முறை நான் திருப்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 2ஆம் வருகையை பற்றி மீண்டும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது குறித்து எல்லா ஜனங்களுக்கு எப்படி ஒரு ஆயத்தம் இருக்குதா? இது வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா மற்ற சமயங்களுக்கு எல்லாருக்குமாக தான் அவர் வராரு. கடவுளாக வராரு, எல்லாரையும் வந்து நியாயம் தீர்க்க முடியாது வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மற்ற ஜனங்களுக்கும் இதனுடைய அவேர்னஸ் கிறிஸ்துவ ஜனங்கள் தெரிஞ்சவங்க உருவாக்குறாங்களா, இது குறித்து ஒரு வெளிச்சம் நம்ம வந்து வெளிச்சமாக நம்மளுடைய டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னா இது வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியம். கடவுளுடைய அந்த கடவுளுடைய வழிகள் வந்து எல்லோருக்குமானவை. அதே சமயத்தில் எல்லா சமயத்திலும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லா சமயத்திலையும் உருவி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2ஆம் வருகை, இயேசு மீண்டும் வர இருக்கிறார் என்கின்றது வந்து எல்லா சமயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் அது நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அது இயேசுன்ற பெயர் அப்படின்றத விட கடவுள் வருவார் அப்படின்ற கலியுகம் கூட முடியும். கலியுகத்தில் சீக்கிரம் முடியும். ஆமாம், கலியுகம் முடிஞ்சு வந்து கல்கின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது விஷ்ணு அவதாரம்னு சொல்லிட்டு இந்துல இருக்குது 10வது அவதாரம். அதுதான் வந்து கடைசி. அது வந்து எல்லாம் நல்லது நடக்கும், பனிஷ்மெண்ட் நடக்கும் எல்லாம் அது சொல்லுது. இது வந்து இந்து இதில் சொல்கிறாங்க, இந்துயிசத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம்லேயும் அப்படி தான் சொல்கிறாரு. மாத் அப்படின்னாக்கா, மாத் அப்படின்னா அது வந்து 2ஆம் வருகை அல்லது கடைசி காலம், கடைசி, அதாவது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா? அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டேருந்து எதில் இருக்குது? இஸ்லாம்லேயும் இருக்குது. அதே போல் ஜுடேயிசம், யூத இதுலேயும் இருக்குது. என்னன்னாக்கா ஜுடேயிசம் வந்து இப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதே தான் அவங்களும் நினச்சிட்டாங்கன்னா அது மெஸ்ஸியா வருவார். மெசையானிசம்னே ஒன்று இருக்குது. எதில்? ஜுடாயிசம். அவங்க வந்து கடைசி காலத்தில் மெஸ்ஸியா வருவார் அப்படின்ட்டு அவங்க நம்பின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரலாம் அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நாம தான் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா மெஸ்ஸியா ஏற்கனவே வந்துவிட்டால் அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அப்போ பல வழிகள் இருக்குது. ஆனால் அவருடைய எந்த எல்லாமே சிந்தனைகள் எல்லாம் ஒரே மாதிரி. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட ஒரு படம் கூட வந்துச்சு, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து எல்லாரும் நினச்சி பார்க்கணும். அப்போ தான் வந்து கடைசி காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து தூங்கினா உண்மையாகவே தூங்கினுங்கிறதுன்னு சொல்ல வரல. விழிப்பு இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு வாழ்கிறவங்க அந்த கடைசி நேரத்தில் தான் நான் வந்து ஒப்பாரி வைப்பான். ஐயோ இது எனக்கு தெரிஞ்சாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா கவனமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஸ்கூலில் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம் பசங்க. நீ ஸ்கூலை விட்டு வெளியே போ, ஸ்கூலை விட்டு போ, வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா, இப்படிலாம் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்லாம் வருது இல்லையா? இந்த பனிஷ்மெண்ட் வந்து கடவுள் விட்டுருவாரா? அவர் தானே ராஜாதி ராஜன், அவர் தானே அரசருக்கெல்லாம் அரசரு, அதே போல ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர். இப்போ ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க பசங்க கிட்ட. அப்போ கடவுளும் வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். அதனால தான் வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் இருக்குது. அதனால இயேசுடைய அந்த 2ஆம் வருகை என்பது அந்த பரோசியா, அதே பரோசியான்னு சொல்லுவாங்க. அதே போல எஸ்கட்டாலஜினா கடைசி காலம். அந்த கடைசி காலத்தை வந்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் பைபிளில். நான் வருவேன், வானங்களிலிருந்து தோன்றுவேன், வான தூதர்கள் எல்லாம் புடை சூழ நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதை நம்ம நம்புறது நல்லது. ஏன்னா அப்போ கடவுள் வந்து பூமிக்கு மட்டும் கடவுள் கிடையாது, வானத்துக்கும் கடவுள், வானத்திற்கும் பூமிக்கும் கடவுள். அப்போ அண்ட சராசரத்துக்கெல்லாம் கடவுள் தான். அதனால வந்து வானங்களிலே தான் அவர் தோன்றுவார். அது ரொம்ப நிச்சயம், அதுதான் நம்புகிறோம். எனவே மீதி மனுஷன் எதுனாலும் பேசிக்கலாம், அது அவங்க இஷ்டத்துக்கு. அதுக்குரிய ஆயத்தங்களை ஆயத்தம் எல்லா சமயங்களிலும் இருக்குது. பொய் சொல்லாத, திருடாத, நல்லது செய், பிறருக்கு அன்பு செய், அது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? முக்கியமாக கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது. அப்புறம் அந்த இது பாருங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னே ஒரு படம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அது எதுலேருந்து வருதுன்னா பைபிள்லேருந்து வருது, பழைய ஏற்பாடுலேருந்து வருது. அதை வந்து இயேசு வந்து அதை வந்து மையப்படுத்தி தான் வந்து நல்ல நற்செய்தியும் அன்பையும் ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். அதனால பழைய கட்டளையும் புதிய கட்டளையும் எல்லாம் சேர்ந்து தான் ஆண்டவர் தர்றார். அப்போ பழைய கட்டளை புதிய கட்டளை பல சமயங்கள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகள் எல்லாத்தையும் தான் ஆண்டவர் ஏற்றுக்குவார். ஆண்டவர் எல்லாத்தையும் தான் பார்ப்பார்.
அதனால் வந்து நல்ல கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, லேர்ன் ஆஸ் மெனி ரிலிஜன்ஸ் ஆஸ் மச். லேர்ன் தான் சொன்னேன். நீ போய் எல்லா சமயங்களும் மாறாது அதை நான் சொல்ல வரல. லேர்ன். கற்றளவு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறோம். அப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. நான் ஏற்கனவே போன இதில் சொன்னேன், எல்லா சமயங்களில் இருக்கிற கோட்பாடுகள், எல்லா சமயங்களுடைய சிந்தனைகள்லாம் சேர்த்தா கூட கடவுளை பற்றி நமக்கு முழுசாக தெரியாது இல்லையா? அப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து கம்பேரிட்டிவ் ரிலிஜன்லாம் வந்துருக்குது. இப்போலாம் நிறைய ரிலிஜன்களை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, அதனுடைய ஊடுருவி அதில் தெரிஞ்சுக்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து 2ஆம் வருகை, இப்போ வந்து இயேசு ஏற்கனவே வந்துட்டார் இல்லையா, பிறந்துட்டாரு. அதான் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். நாம் என்ன சொல்கிறோன்னா, மீண்டும் வர இருக்கிறாருன்றதையும் நம்ம கொண்டாடுறோம். அதுதான் ஆயத்தமாக இருக்குது, தயாராக இருக்குது, நல்ல பிள்ளையாக இருக்கணும். நம்ம இப்போ வந்து இந்த காலமே சரியில்லைப்பா, இந்த பசங்களே சரி கிடையாது, யாரும் இப்போல்லாம் கீழ்ப்படுறது கிடையாது, இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை நம்ம மேன்மைப்படுத்தணும், சரிப்படுத்தணும். நாம் தான் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவும் பெரியவங்களும் நல்லதை எடுத்து சொல்லணும். நல்ல எக்ஸாம்பிளரியானுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அதே சமயத்தில் வந்து நல்லதை பிறருக்கு எடுத்துரைக்கணும், நல்ல சிந்தனைகளை பிறருக்கு எடுத்துரைக்கணும். நல்ல புத்தகங்கள், அந்த காலத்துலலாம் புத்தகங்கள்லாம் நிறைய எழுதுவாங்க, வாசிப்பாங்க. இப்போ அது கூட குறைஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம செய்யணும். பல வேலைகள் நம்ம இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தருகின்ற வேலைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதனுடைய வேலையாட்கள் தான் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேலை நிறையா இருக்குதுப்பா, வேலை நிறையா இருக்குது, வேலையே இல்லைன்றோம் இல்லையா? கடவுளுடைய வேலை நிறையா இருக்குது. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இதுவரையிலும் இந்த வேலையை செய்த, இனிமேல் நீ மனிதர்களை பிடிப்பவை. இதுவரையிலும் நீ வந்து மீனை பிடிச்சிருந்த, அதை விட்டுட்டு இப்போ வந்து மனிதர்களை பிடிச்சு கடவுள்கிட்ட கூடுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ வந்து அதுதான் கடவுள் இயேசுனுடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையாக இருக்குது, அன்பாக இருக்குது. அதே சமயம் பல சமயங்களும் நம்ம மதிக்கணும், அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கணும். அதே போல் மற்ற சமயங்களும் இன்னொரு சமயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த சிந்தனைகளெல்லாம் நம்ம பிறகு எடுத்துரைக்கிறது ரொம்ப நல்லது. எனவே இன்டர் ரிலிஜியஸ் ஹார்மனி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கிறிஸ்மஸ்னுடைய வருகை, இயேசு ஏற்கனவே வந்துட்டார், திரும்பி வர இருக்கிறார். அப்போ அவர் வந்து திரும்பி வரும்போது வந்து சும்மா வர மாட்டார், தீர்ப்பா வருவார், தீர்ப்பை கொடுப்பார். அப்போ வந்து அதான் சொல்லுவாங்க தமிழ்ல, எந்த மூஞ்சை வச்சுக்கின்னு நீங்க வந்த, எந்த மூஞ்சை வச்சு நம்ம கடவுளை பார்க்க போறோம்? சாதாரண மனிதனுடைய முகத்தையே நம்ம பார்க்க முடியாது, கடவுளுடைய முகத்தை நம்ம எப்போ பார்க்க போறோம்? அப்போ கடவுளுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னாக்கா, அந்த தயாரிப்பு தான் வந்து உண்மையின் அன்பு. உண்மையானது, அன்பானது, பொறுமையானது, பிறர் சிநேகம் கொண்ட அன்பை அதை நம்ம உயர்த்தி நம்ம வாழும் பொழுது, கடவுள் நிச்சயமாக வரும்பொழுது நம்ம கொஞ்சமாவது தைரியமாக நம்ம ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான். எனவே கடவுள் நம்ம எல்லோரையும் ஆஸ்வதிக்கிட்டோம். கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் ஆஸ்வதிக்கிட்டோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி அதுதானே ஆயத்தம். ஆமாம், ஆயத்தத்தை பற்றி நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் ஒத்து போகிறேன் ஃபாதர். ஆயத்தமாக நம்ம இருக்கணும். எனக்கா ஆண்டவருடைய முகத்தில் நம்ம முழிக்கணும். அவர் முகமுகமாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஓடி ஒளியக்கூடாது. ஓகே, நம்ம வந்து எதிர்கொண்டு பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவையும் கடவுள் தான் நம்மளுக்கு தரார். கண்டிப்பாக. எனக்கா அந்த ரட்சிக்க வந்தார், கிறிஸ்து பிறப்பு வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு வந்தார், நம்மளை விடுதலை செஞ்சுட்டாரு, வழிகளை காமிச்சிருக்காரு. அந்த வழிகளில் நம்ம நடக்கும்பொழுது, நம்ம திருப்பி ஆண்டவர் வரும்பொழுது நம்ம தைரியமாக அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையும் நம்ம வளர்த்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிறிஸ்மஸ்ஸு, இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.